வணக்கம். இன்னைக்கு நம்ம 100% பர்ஃபெக்டாக வெல்லம் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கிளாஸ் பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். எந்த கிளாஸால் வெல்லம் எடுத்துருக்கோமோ அதே கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இதை கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நிழலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி மாவு அளந்து எடுத்திருக்கேன். மாவை கண்டிப்பாக நம்ம ஜலிச்சுட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. இதுலேயே நம்ம 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பாகு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் இந்த பாகை விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி கரையாமல் நிற்கணும். இந்த அளவுக்கு தளன்னு இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது மாதிரி கரையாமல் இருக்கணும். பாகு பதம் சரியாக வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை போட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்த அரிசி மாவு இதுக்கு சரியான அளவாக இருந்தது. எக்ஸ்ட்ராவாக இதில் மாவு எதுவுமே சேர்க்கலை. அளவுகள் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1 கிளாஸ் பொடித்த வெல்லம், 1 கிளாஸ் தண்ணி. பாகு பதம் நம்ம சரியாக எடுத்தோன்னா இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக மாறிடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. மாவு இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாக மாறிடும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு தட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் மாற்றி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாறிடும். இந்த மாவை நம்ம உடனே சுட்டு எடுத்துடலாம். நம்ம ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கையில் எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், வாழை இலை, உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இது நல்லா தளன்னு இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஓடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. விரிசல் இல்லாமல் நல்லா தட்டிட்டு இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். சின்ன பர்னரில் வச்சு இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அதிரசம் போட்டோன்னா உடனே இது மாதிரி மேலே எழும்பி வரணும். இப்போ இது எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். லோ ஃப்ளேமில் வச்சு எக்காரணத்தை கொண்டும் நம்ம அதிரசம் பொரிக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. வெளியே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம அதிரசம் போட்டாலும் பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா சூடான பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அதிரசங்களை போட்டு பொரித்து எடுக்கலாம். ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது, அதுக்கப்புறமா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். போட்டு கொஞ்சம் வெந்த உடனே நல்ல கலர் மாறி வரும். அந்த சமயத்தில் உடனே இதை திருப்பி போட்டு எடுத்துட்டு ஒரு தட்டில் இது மாதிரி வச்சு பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்மளோட வியூவர்ஸ் சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதையும் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். அதிரசம் மாவு சட்டியிலே ஒட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த அதிரசம் மாவு இருக்க பாத்திரத்தை அந்த வெந்நீரில் வச்சுடுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சூட்டுலேயே மாவு நல்லா இலகி வந்துடும். இன்னொரு நேயர் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை இந்த மாவில் உடனே சேர்த்துடுங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் அரிசி மாவு கண்டிப்பாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்க மாவை சேர்க்கக்கூடாது. நிறைய அரிசி மாவும் சேர்த்துடாதீங்க, அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ் கம்மியாகிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கெட்டி ஆகலைன்னா அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக மாறிடும். மாவு ரொம்ப கல்லாக மாறணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு தளன்னு இருந்தாலே போதும், நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு நேயர் அதிரசம் எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இதே பதில் தான். நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டு பாருங்கள். அடுப்போட தீயை லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் இல்லைன்னா ஹை ஃப்ளேம் இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு சுட்டு பாருங்கள், சரியாக இருக்கும்.
இன்னொரு நேயர் அதிரசம் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நம்ம அதிரசம் பொரிச்ச உடனே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு இது நல்லா சாஃப்டாக மாறிடும். எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம எடுத்த அரிசி மாவு அளவுக்கு இந்த அளவில் 15 அதிரசங்கள் வரும். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதும் பார்த்துடலாம். இந்த பாத்திரத்தோட பேர் தான் பார்த்திங்கன்னா அதிரச பாத்திரம். இதோட வயசு 30 வயசு ஆகுது. இந்த பாத்திரத்தில் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடியில் ஒரு தட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த தட்டை வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு உள்ளே ஒரு தட்டை கவிழ்த்து போட்டுட்டு அதிரசங்களை இதில் சுற்றி அடுக்கி விட்டுடணும். இந்த பாத்திரத்தில் வைக்கும்போது அதிரசத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வடிஞ்சு அந்த அடியில் இருக்க பிளேட்டில் தங்கிடும். இதே அளவுகளோடு நீங்கள் அதிரசம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக அதிரசம் கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.